7 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்குன்றம் அடுத்த பெரியார் நகரில் சங்கர் கோவிந்தம்மாள் தம்பதியின் 7 வயது மகனான சிவா கடந்த ஒரு வார காலமாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதையடுத்து காய்ச்சல் அதிகமாகவே பாடியநல்லூர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிறுவனை பெற்றோர்கள் அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே சிறுவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த நிலையில் சிறுவனின் உடலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அருகே தெருநாயை கார் ஏற்றி கொலை செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐயப்பன் தாங்கல் பகுதியில் ஜவஹர் என்பவர் காரை ஏற்றி தெருநாயை கொன்றுவிட்டதாக லட்சுமி நாராயணன் என்பவர் புகார் அளித்த நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஜவஹர் திட்டமிட்டு தெருநாயை ஏற்றி கொள்ளும் காட்சியை கண்டு அதிர்ந்து போயினர். அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்ப போதிய பேருந்துகள் இல்லாததால் கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக காத்திருந்தனர். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல ஏராளமான பயணிகள் மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்த நிலையில் விடியா திமுக அரசு போதிய பேருந்துகள் இயக்காததால் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மனைவியின் தாய் மாமாவை நண்பருடன் சேர்ந்து கணவர் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி அருகே ஆயக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் மீனா தம்பதியினர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில வருடங்களாகவே பிரிந்து வாழ்கின்றனர். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த மீனாவின் தாய் மாமா ஜெகதீஸ்வரனை ராம்குமார் மற்றும் அவரது நண்பர் வழிமறித்து அரிவாளால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஜெகதீஸ்வரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதல் நடத்திய இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் 2 வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கார் புதுக்கோட்டை சிப்காட் அருகே வந்தபோது குறுக்கே வந்த பெண் மீது மோதாமல் இருக்க திடீரென திருப்பியதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து வெள்ளனூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியூர்களுக்கு போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்வதற்காக ஏராளமான பயணிகள் குவிந்தனர். நீண்ட நேரமாகியும் போதிய பேருந்துகளை இயக்காததால் பேருந்துகளில் நின்றபடியும் படிகளில் தொங்கியபடியும் பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய அரசு வெளியூர்களுக்கு அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். இப்போ இங்கே காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றி ஒரு நிறைய 100 கிராமம் கிட்டத்தட்ட இருக்கு. இங்கேருந்து நம்ம சென்னை போகணும்னா இந்த பஸ் ஸ்டாப் தான், இந்த பேருந்து நிலையம் தான் முக்கியமான பேருந்து நிலையம். இங்கே பஸ் ரொம்ப சென்னைக்கு அதிகமாக விட்டுறது இல்லை. ஸோ ரொம்ப நெருக்கடி ஆகாதனால இங்கே நம்ம அதிகமாக பேருந்து நம்ம இந்த மாதிரி நேரங்களில் அதிக பேருந்து அவங்க சென்னைக்கு அலோகேட் பண்ணாதான் மக்கள் சென்னை போக முடியும். இப்போ பாருங்க, இந்த பேருந்துலயே கூட எல்லாம் நின்றுட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நின்றுட்டு போறது கூட சென்னை பேருந்து அவ்வளோ இது பண்றது இல்லை. ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் சென்னை பேருந்து அலோகேட் பண்ணணும். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுற்றுலா வாகனம் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கேரள மாநிலத்தின் இடுக்கி பகுதிக்கு திருப்பூரை சேர்ந்த சிலர் சுற்றுலா சென்றுள்ளனர். சுற்றுலாவை முடித்துவிட்டு மீண்டும் திருப்பூருக்கு திரும்பிய நிலையில் புதுப்பட்டி பகுதியில் சுற்றுலா வாகனம் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது சென்னையில் இருந்து குமளி சென்ற கார் சுற்றுலா வாகனத்தின் மீது மோதிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் அனைவரும் உயிர் தப்பினர். இதனால் தேனி கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கோயில் திருவிழாவில் பங்கேற்க ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக மற்றொரு தரப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். சின்னசேலம் அருகே உள்ள ஏலவடி கிராமத்தில் ஆதிதிராவிட மக்கள் சேர்ந்து மாரியம்மன் கோவில் கட்டி முடித்து கடந்த ஆண்டு தேர் திருவிழாவை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு தேர் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு தரப்பினர் தங்களுக்கு மட்டும்தான் கோவில் சொந்தம் என கூறி மற்றொரு தரப்பினை கோவிலுக்கு அனுமதிக்காமலும் திருவிழாவில் பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சின்னசேலம்
சேலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தண்ணீர் தேக்க தொட்டிகள் காட்சி பொருளாக மட்டுமே இருந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளில் சுமார் 50,000 பேர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக ஆட்சியின் போது அமைக்கப்பட்ட 180க்கும் மேற்பட்ட தண்ணீர் தேக்க தொட்டிகளை தற்போது விடியா திமுக அரசு பராமரிக்காமல் விட்டுவிட்டதால் தண்ணீர் இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் மக்களின் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரள மாநிலத்தில் பரவி வரும் பறவை காய்ச்சல் நோய் பரவலை தடுக்கும் வகையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளை பகுதியில் வாகன டயர்களில் மட்டும் பூச்சி மருந்து தெளித்து அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாத்து உள்ளிட்ட பறவைகள் பறவை காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு அதிக அளவில் உயிரிழந்து வரும் நிலையில் தமிழக எல்லையிலும் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் நோய் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெடுப்புகளை எடுக்காமல் வெறும் பூச்சி மருந்தை வாகன டயர்களில் மட்டும் தெளித்து வரும் விடியா அரசால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் மதிராம்பட்டினம் மீன் மார்க்கெட்டில் 25 கிலோ எடை கொண்ட கோரைக்கத்தாழை மீன் 1,87,700 ரூபாய்க்கு ஏலம் போனது. அதிராம்பட்டினம் கரையூர் தெருவை சேர்ந்த மீனவர் ரவியின் வலையில் 25 கிலோ எடை கொண்ட கோரைக்கத்தாழை எனப்படும் மருத்துவ குணம் நிறைந்த மீன் சிக்கியுள்ளது. இந்த மீன் அதிராம்பட்டினம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டதை அறிந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஏலம் எடுத்த நிலையில் இறுதியாக சுமார் 1,87,700 ரூபாய்க்கு ஏலம் போனதால் மீனவர் ரவி மகிழ்ச்சியடைந்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரிய மக்களை செத்துப்போங்கல் என ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் தகாத வார்த்தைகளால் பேசுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தானாவயல் கிராமத்தில் உள்ள இந்திரா நகருக்கு முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி ஊராட்சி மன்ற தலைவி பிரேமாவிடம் முறையிட்ட போது அவரின் கணவர் கணேசன் தண்ணீர் இல்லை என்றால் செத்துப்போங்கல் என தகாத வார்த்தைகளால் பேசுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்துள்ளனர். எங்களுக்கு ஒரு மாத காலமாக சுத்தமாக குடிநீர் வசதியே இல்லை. எல்லார் வீட்டிலேருந்து பைப்பு இருந்தும் தண்ணி வரல. இதை பஞ்சாயத்தில் போய் சொன்னோம்னா நீங்கள் யாரை வேணாலும் போய் பார்த்துக்குங்க, யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுங்கள், நாங்கள் அவ்வளவுதான் போட முடியும்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து பிரேமா கணேசனுடைய கணவர் கணேசனுங்கிற மக்களை பொம்பளை ஆளுங்க கேட்க போகல தகாத வார்த்தையில் பேசுகிறாரு. சாங்கங்கிறாரு. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, தண்ணி இல்லைன்னா சாங்கனுங்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு, யார் வீட்டுக்கும் சேர்ந்த தண்ணி இல்லை. தண்ணி வரி நாங்கள் வீடு வீட்டுக்கு தண்ணி இழுத்துருக்குறோம். ஆனால் யார் வீட்டுக்கு எந்த தண்ணியும் வரல. 3000 டெபாசிட்டும் கட்டி வருஷத்துக்கு ஒருக்கா 600 தண்ணி வரையும் கட்டியிருக்கோம். ஆனால் யாருக்கு எந்த தண்ணியும் வரலை. இதை போய் கேட்க போனால் ரொம்ப பேசுகிறாங்க. கேட்க போனால் இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் போய் பேசிக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, நாங்கள் செய்கிறது தான் செய்வோம். எங்களால் 1 மணி நேரம் தான் தண்ணி போட முடியும். நாங்கள் போய் கேட்டோம், இந்த மாதிரி தண்ணி வரல, ஒரு காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் போட்டு விடுங்கன்னு கேட்டோம். 1 மணி நேரம் தான் போட முடியும், அதுவும் காலையில் தான் போட முடியும், மற்ற நாளில் போட முடியாது. வந்தாலும் சரி வரலனாலும் சரி எங்களுக்கு போட முடியாது அப்படின்றாங்க. திருப்பத்தூரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பூங்காவனத்தம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த விஷ்ணு என்பவர் தனது பைக்கில் எம்ஜிஆர் கல்லூரி பகுதியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக சென்று கொண்டிருந்த போது பெட்ரோல் டேங்க் பகுதியில் கரும்புகை வந்துள்ளது. கடும் வெயிலின் போது பெட்ரோல் டேங்கிலிருந்து ஏற்பட்ட கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதை அறிந்து வாகனத்தை நிறுத்திய விஷ்ணு பாதுகாப்பான பகுதிக்கு சென்று உயிர் தப்பியுள்ளார். தொடர்ந்து மளமளவென்று வாகனம் முழுவதும் தீ பரவி கொழுந்து விட்டு எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்த போதிலும் பைக் முழுவதும் எரிந்து நாசமானது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே தேர்தல் தகராறில் கொலை நடந்ததாக பொய் தகவல் பரப்பிய வட இந்தியர் உள்ளிட்ட 3 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பக்கிரிமானியம் கிராமத்தில் கோமதி என்ற பெண் தேர்தலின் போது ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வந்தது. கடலூர் மாவட்ட போலீசார் இதுகுறித்து விசாரணை செய்த போது முன்விரோதம் காரணமாக கோமதி அவரது உறவினர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்ததில் வட இந்தியாவைச் சேர்ந்த சின்ஹா என்பவர் ரோஷன் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் கருத்து பரப்பியது தெரிய வந்தது. இதையடுத்து பொய்யான தகவலை பரப்பிய வட இந்தியரான சின்ஹா உள்ளிட்ட 3 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
கோவையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் பெயரில் பண மோசடி செய்த பாஜக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் வினோத் என்ற பாஜக நிர்வாகி பிரதமர் மோடியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுவிட்டு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை இழந்தவர்கள் தங்களை ஏமாற்றிய பாஜக நிர்வாகி வினோத் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே விடியா திமுக பிரமுகர் மாற்றுத்திறனாளி முதியவரிடம் இருந்து வீட்டை அபகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மத்தூர் கிராமத்தில் பார்வையின்றி வசித்து வரும் மாற்றுத்திறனாளி முதியவர் குப்பன் திமுக பிரமுகர் வெங்கடேசன் என்பவருக்கு சில வருடங்களுக்கு முன்பு வீட்டை வாடகைக்கு கொடுத்துள்ளார். ஆனால் முதியவரை ஏமாற்றி வீட்டை பறிக்கும் நோக்கில் மின்சார இணைப்பை தன் பெயருக்கு மாற்றிவிட்டதாகவும், எனவே வீடு இனிமேல் எனக்குதான் சொந்தம் எனவும் திமுக பிரமுகர் வெங்கடேசன் அராஜகமாக தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த முதியவர் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். தமது புகார் மீது எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் மன உளைச்சல் அடைந்த மாற்றுத்திறனாளி முதியவர் குப்பன் கடந்த 4 நாட்களாக கடும் வெயிலில் சாலையில் படுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். திமுக கட்சி சார், அவங்க காலி பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க மிரட்டுறாங்க, எங்களை ஆளை வச்சு போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க சார். இடம் விட மாட்டேன்றாங்க சார், காலி பண்ண மாட்டேன்றாங்க. அவரு கண்ணு தெரியாதவர், அவருக்கு ஜான் இடம் விட மாட்டேறாங்க. 4 நாளாக நாங்கள் வெயிலில் இருக்கிறோம் அவனை போட்டு வச்சுட்டு. எங்கள் அண்ணன் கண்ணு தெரியாது, எதுவும் தெரியாது. சித்ரா பௌர்ணமி விழா நாளை நடைபெறுவதை ஒட்டி கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய மருத்துவ வசதிகள் இல்லாமல் இந்த ஆண்டு வெள்ளியங்கிரி மலை ஏறிய பக்தர்கள் 7 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போதிய மருத்துவ முகாம்களை அமைத்திட விடிய அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே பஞ்சு மூட்டைகளை ஏற்றி வந்த வேன் மின்கம்பியில் உரசியதால் தீப்பிடித்து எரிந்தது. ஊத்துக்குளியிலிருந்து ஓப்பன் எண்ட் நூல் மில்லுக்கு தேவைப்படும் கழிவு பஞ்சு மூட்டைகளை ஏற்றி கொண்டு சென்றுள்ளது. அப்போது நாகமநாயக்கம்பட்டி அருகே சென்றபோது பஞ்சு மூட்டைகள் மீது மின்கம்பிகள் உரசி உள்ளது. இதனால் பஞ்சு மூட்டைகளுடன் மினி லாரியும் தீப்பிடித்து எரிந்தது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் விடியா திமுக நகராட்சி நிர்வாகத்தால் அதிமுக ஆட்சியில் 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன எரிவாயு தகன மேடை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. பல மாதங்களாக தகன மேடை பயன்பாட்டில் இல்லாததால் சுவர்கள் பெயர்ந்தும் தரைத்தளம் சிதிலமடைந்தும் காணப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மது பிரியர்களுக்கும் சமூக விரோதிகளுக்கும் சாதகமாக செயல்படுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா எனவும் அரியலூர் நகராட்சி பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். டைல்ஸு பூரா உடஞ்சி போய் மேடும் பள்ளமாக இருக்கின்றது. பாடியை தூக்கிட்டு உள்ளே போக முடியல. குறிப்பாக அந்த ஆஃபீஸ் ரூமை பார்த்தோன்னா தண்ணி அடிக்கிற கூட மாதிரியே இருக்குது. அங்கே போனால் பாட்டில் கீட்டில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். உடனடியாக மண்டல இயக்குனர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கள ஆய்வு செய்து அது பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். கோவையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி தனியார் வாகனம் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூமுக்கு அருகே கல்லூரி பேராசிரியர் ஒருவர் காரை நிறுத்த முயன்றுள்ளார். அப்போது இதனை கண்ட வாக்குச்சாவடி முகவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கோவை மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து அரசாணைப்படி தண்ணீர் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட தொண்டாமுத்தூர் பகிர்மான விவசாயிகள் மதகுகள் மீது ஏறி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமூர்த்தி அணையிலிருந்து தொண்டாமுத்தூர் பகிர்மான கிளை வாய்க்கால் மூலம் சுமார் 1 லட்சம் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெற்று வருகிறது. 2ஆம் மண்டல பாசனத்திற்கு 2.5 சுற்று தண்ணீர் திறந்துவிட அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 7 நாட்களுக்கு பதிலாக 5 நாட்கள் மட்டுமே தண்ணீர் வழங்க முடியும் என தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100கணக்கான விவசாயிகள் பொள்ளாச்சி அருகே உள்ள குண்டலப்பட்டி கிளை வாய்க்கால் மதகுகள் மீது ஏறி விடியா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். 2.5 சுற்று வழங்குவதாக ஜியோ போட்டுங்க, வாய்வழி உத்தரவின் பேரில் 2 சுற்று வழங்குவதாக இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அது விவசாயிகளுக்கு தெரியல, முறையான அறிவிப்பு யாருக்குமே தெரியல. அந்த 2 சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 நாள் தண்ணி குறைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. தென்னை மரத்துக்கெல்லாம் இந்த வறட்சியின் காரணமாக பிஏபி பாசனத்தை கட்டுப்பட்டும் கூட நாங்கள் தண்ணி வாய்க்க முடியாத தென்னை மரத்தை கைகள நிலவில் நாங்கள் இருக்கிறோமுங்க.